ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த கிரக மாற்றங்களை பொறுத்து தான் இந்த மாதத்தில் அவங்களுக்கான பலன்களானது தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 20/5/2024 அன்றைக்கி சுக்கிர பகவான் ரண ருணு ரோக ஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதேபோல் 24/5/2024 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுறாரு. 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருணு ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 9/6/2024 தேதி அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதே 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேனீக்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக காணப்படும். அதே போல் இந்த அன்பர்களும் பார்ப்பதற்கு சுறுசுறுப்பாகவே காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதில் ஒரு துணிச்சலானது அதிகரிக்கும். மேலும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியோடு செய்து முடிப்பீங்க. எங்கே இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அதாவது பலரும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் அதிக அளவு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். எழுத்து தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமில் பார்ப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். அதாவது தொழில் தொடர்பாக எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப துணிச்சலாக நீங்கள் செய்வீங்க. அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் மூலமாக கூட நிறைய நல்ல பலன்களானது உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் வேலையில் அதீத அளவு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மேலதிகாரிகள் மூலமாக நிறைய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களை கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. அது உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமானது அதிகரிக்கும். மன நிம்மதி உங்களுக்கு இருக்குங்க. இது வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் வைகாசி மாதம் உங்களுக்கு அனைத்தையுமே வாரி கொடுக்க போகுது. உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட உங்களுடைய பதற்றத்தை எல்லாம் காட்டாமல் நிதானமாக பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்கு விவகாரங்களை எல்லாம் தள்ளி போட்டுக்கோங்க இந்த டைமில். அது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக காணப்படுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே துணிச்சலோடும் தைரியத்தோடும் எதையுமே செய்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய உதவியை நாடி பலரும் உங்ககிட்ட வருவாங்க. சந்தோஷமான மனநிலையோடு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வருவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெயரும் புகழும் வளர்ந்து காணப்படுங்க. அதாவது நீங்கள் நினைத்த புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நிறைய நன்மைகளானது ஏற்படும். அதாவது உங்களுடைய கடமைகளை எல்லாம் ரொம்பவே சுறுசுறுப்போடு நீங்கள் செய்து காட்டுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவோட பதவிகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவே முக்கியமானது. மேலும் உங்களுடைய வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புகழும் பாராட்டும் கிடைப்பதில் ஒரு சிலருக்கு தாமதங்களானது ஏற்படும். இருந்தாலுமே கூட சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரஸாக தான் காணப்படுது. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்பவே பொறுப்போடு நீங்கள் நடந்து கொள்வதால் நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்களில் துணிச்சலோடு ஈடுபட்டு நிறைய சாதகமான நிலையை பார்ப்பீங்க. மேலும் ஊக்கத்தோடு நீங்கள் படிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய சமூகத்தில் கௌரவத்தை உயர்த்தி கொடுக்கும். அதாவது குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களுடைய சிறப்பான ஆளுமை திறமையால் பணியிடத்திலும் சரி, கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரிங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் மற்றும் குருவினுடைய சஞ்சாரமானது இந்த மாதம் நிகழப்போகுது. இந்த சப்தமஸ்தானத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சஞ்சாரமானது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும்.
சொல்லப்போனால் நிறைய உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தாங்க காத்துட்டு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும். பணியில் உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காதல் விஷயத்தில் மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் காதல் விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுனா கிரக அமைப்புகள் தான். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகளை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதன் மூலமாக என்னென்ன பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் விருச்சிக ராசியுடைய விசாகம் நட்சத்திர அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மாதத்தில், அதாவது மீதி இருக்கக்கூடிய 15 நாட்களை கடந்து வருவது ரொம்பவே எளிமையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகளும் இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். விசாகம் நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான காரியங்கள் எல்லாம் நிறைய வெற்றி கிடைக்குங்க. அதாவது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, இல்லை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். கேட்ரிங் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதீத அளவு லாபம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேரில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நல்ல வளர்ச்சியும் அனுகூலத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அதனால் விருச்சிக ராசியை உடைய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வைக்கக்கூடிய பெயர் உங்களுடைய பெயராக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களிடம் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட கூடுதலான அன்பு நீங்கள் காட்டுங்க. அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு விதமான பாசத்தோடு நடந்துக்காமல் இருக்கிறது, இது போல் விஷயங்களை எல்லாம் செய்யாமல் தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அவர்கள் மூலமாக நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் யார்ட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக திருப்பி கொடுத்துருங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. இல்லைன்னா அதன் மூலமாக ஏதாவது அவமானங்களானது ஏற்படலாம். அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகளானது கூட ஏதாவது உங்களுக்கு வரலாங்க. நான் ரொம்பவே கவனமாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை இந்த மாதத்தில் அடையலாம். அடுத்ததாக கேட்டையன் நட்சத்திரம். கேட்டையன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெற்றோர்கள் மூலமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மேலும் உங்களோட வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இது மட்டும் இல்லாமல் வீணாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ மனக்குழப்பங்களோ உங்களுக்கு ஏற்படும். அவற்றையெல்லாம் தவிர்க்குவதற்கு முயற்சி செய்துக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் விரும்பிய உயர் பதவி, பணியிட மாற்றம், சம்பள உயர்வு போன்ற எல்லா வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதுபோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாகவே அமைந்துள்ளது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா இந்த ஜோதிடம் மட்டும்தாங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்ப பிடிக்கும், ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வைகாசி மாதம் அற்புதமாக அமைவதற்கு விருச்சிக ராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக ரொம்பவே எளிமையான பரிகாரம் தாங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் மாரியம்மனை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் மனக்கவலைகள் கூட நீங்கி போகும். இதனோடு சேர்த்து டெய்லியுமே நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 16, 17, ஜூன் மாதம் 12, 13 மற்றும் 14 ஆகிய 5 நாட்கள் காணப்படுதுங்க. இந்த தினங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணங்களை கூட அன்றைய தினத்தில் தவிர்த்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜூன் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதி காணப்படுது. இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். இதன் மூலமாக நிறைய நல்ல பலன்களானது உங்களுக்கு ஏற்படும். என்ன நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளானது கொடுக்கப்பட்டிருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கே உரிய அற்புதமான மாதம். யாரெல்லாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனோடு முருகப்பெருமானுக்கு பிடித்த ரொம்பவே அற்புதமான மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்க